வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஒரு பன்னீர் கிரேவி. நிறைய பன்னீர் ஐட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட சேனலில். இது வந்து இன்னொரு வித்தியாசமான ஒரு கிரேவி. இது வந்து சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி வாங்க இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற பன்னீர் மசாலாக்காக நான் வந்து இந்த மாதிரி பன்னீர் வெட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ராசன் பன்னீர், அதனால நான் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு ½ அன் ஹவர் ஹாட் வாட்டரில் இருந்துச்சுன்னா அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்காக நான் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு 2 பெரிய தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன். அப்பா இந்த தக்காளி இதில் சேர்த்திடுங்க. பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம இது போக வரமிளகாய் பொடியும் சேர்த்துவோம். அதை கணக்கில் வச்சு பாதி அளவு குவான்டிட்டிக்கு பச்சை மிளகாயும் வரமிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் நான் போடுறேன். இது வந்து இஞ்சி கொஞ்சமாக 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, அதையும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டலாம். ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன், இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாம். இது முழுக்க நீங்கள் நெய்லேயே தாளிச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து பாதி எண்ணெய் பாதி நெய் யூஸ் பண்ணுறேன் இன்னைக்கு. ஒரு 4-5 பல் பூண்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பூண்டு வெங்காயம் 2ஐயும் இதில் போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை நல்லா கம்மி பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம இதில் மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம் அரைக்கிறதுல. நான் வந்து ஒரு ½ டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துறேன் மிளகாப்பொடி. சீரகத்தூளும் ஒரு ½ டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்திக்கோங்க. இதையும் இந்த நெய்யோடையே வதக்கி விட்டுடலாம். இது லேசாக வதங்க ஆரம்பிச்சோன்னையும் இந்த அரைச்சி விழுது இதில் விட்டுடலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும் மசாலாலாம். நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி இந்த பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. எல்லாம் முந்திரி கசகசாலாம் இருக்கிறதுனால கீழே பிடிச்சிக்கும் சீக்கிரமே. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா சீக்கிரமே வதங்கிடும். தக்காளியெல்லாம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அப்புறமேட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் வதங்கணும். வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு. இப்போ இந்த கிரேவியில் ஒரு 3 நிமிஷம் பக்கமாக இது வதக்கியிருக்கேன் நான். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ இது கூடவே நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த இந்த ஃப்ரோசன் பன்னீரை நான் சேர்த்த போகிறேன். நீங்கள் வந்து நார்மல் பன்னீர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தண்ணியில் போடாமல் அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பன்னீர் சேர்த்திடலாம். அதோட இந்த பன்னீரும் இந்த மசாலாவோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் கொஞ்சமாவது ஏறும் அந்த பன்னீரில். அதனால நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். அதில் இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா பொடி சேர்த்திக்கலாம். உப்பு ரொம்ப கொஞ்சமாக பத்தலை, அதனால நான் கொஞ்சமாக சேர்த்திக்க போகிறேன் உப்பு. இப்போது நீங்கள் உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் இப்போ சேர்த்திக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு இது குக் பண்ணலாம். இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே மூடி வைக்கலாம். இப்போது கம்மி ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்மளோட கிரேவியை. பாருங்கள், அவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சிச்சு. இது வந்து ஃப்ராசன் பன்னீருங்கிறதுனால நான் 5 மினிட்ஸ் பக்கமாக வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் பன்னீர்னா ஒரு 3 மினிட்ஸ் வச்சு இறக்கிடுங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாகி கசகசன்னு போயிடும். பன்னீர் ரொம்ப இதை உடஞ்சி போயிட மாதிரி ஆகிடும். இது வந்து கசூரி மேத்தி, இதை வந்துட்டு காஞ்ச வெந்தய இலை, இதை வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். கையில் இப்படியே க்ரஷ் பண்ணி பவுடர் மாதிரி பண்ணி போட்டுருவோம். இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இப்போ நம்மளோட
பன்னீர் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு மிக்ஸ் பண்ணி இந்த சூப்பரான பன்னீர் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.